கடலுக்கு போயிட்டு மீனை பிடிச்சிட்டு வந்தாலும் ஒரு போட்டு கரைக்கு வராமல் ரொம்ப நேரமாக நங்கூரம் போட்டு காத்துட்டு இருக்காங்க. எதனால பார்த்தீங்கன்னா அது உள்ளே இருக்கிற டிராக்டர் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதனால அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சர்ஃபில் மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறனால. இந்த போட்டு கரைக்கு வரதுக்கு முன்னாடி அந்த இன்ஜினோட ஃபுல் பவரை பயன்படுத்தி வேகமாக வந்து கரையில் முட்டுறாங்க. முட்டினோடனே டிராக்டர்லேருந்து ஒரு ரோப்பை ரெடியாக வச்சுருந்த அந்த பர்சன் வந்து டக்குன்னு லாக் பண்ணி ஃபுல்லாக மேலே ஏற்றிடுறாங்க. சல்லுன்னு மேலே ஏற்றி வச்சிடுறாங்க. அது வந்து அலையில் வந்து போட்டு உள்ளே அடிச்சுட்டு போகாத அளவுக்கு சேஃப்டியாக ஏற்றி மேலே வச்சிடுறாங்க. இந்த கிராமத்தில் நமக்கு என்ன மீன் வேணுமோ அதை நம்ம கைப்பட பிடிச்ச மீனை எடுத்து வச்சுட்டு பீஸ் கணக்கில் வந்து இங்கே ரேட்டு 50 ரூபா 60 ரூபாங்கிற கணக்கில் ஒரு பீஸ் அப்படிங்கிற மாதிரி ரேட்டு சேல் பண்ணுறாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நமக்கு பிடிச்ச மீனை நம்மளே எடுத்துக்கலாம். சின்னதோ பெருசோ நமக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம். ஆமாம், இந்த நண்டுக்கு மட்டும் ஏன் காலை மட்டும் எடுத்துக்கிறாங்க? அந்த நடுவில் உள்ள நண்டு இது நல்லா இருக்காதா? ரொம்ப ஹார்டா இருக்கு, கடிக்க முடியாதோ? அதனால இல்லை, அன்னைக்கு இந்த கரை ஓரத்தில் பிடிச்சிட்டு இருந்தாங்க, அது காலை மட்டும் உடைச்சிட்டு அதை மட்டும் போட்டார். சதை கம்மியாக இருக்கும் என்ன, அதனால காலை வச்சு ஈஸியாக. சரி சரி, திரும்ப கால் முளைச்சிரும் போலயே நண்டுக்கு. கண்டிப்பா முளைச்சிரும். ஏன்னா ஃபுல்லாவே இந்த நண்டு தான் போல. இதே ப்ளூ நண்டுனா ரேட்டு நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதிகமான ரேட்டு என்ன, நல்ல சைஸா இருக்கனே. இதே சைஸ்ல இந்த நண்டுலாம் இருந்தா அன்னைக்கு ரேட்டே ஒரு பாக்ஸ் நிறைச்சிக்கலாம். எல்லாம் கலந்துதான் மாட்டுது. இது எடுக்கிறது எரிச்சலான வேலை. எக்ஸ்போர்ட் குவாலிட்டியான இந்த ப்ளூ நண்டை நம்ம இன்னைக்கு வாங்கிடலாம். ஏன்னா அது டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்ம சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அவங்ககிட்ட சொல்லிட்டேன், 500 ரூபா தான் இருக்கு, 500 ரூபாய்க்கு எவ்வளோ தருவீங்கன்னு கேட்டப்ப அவங்களே பிரியப்பட்டு எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது பார்த்தா 1 kgக்கு மேலே தாங்க இருந்துச்சு. நம்ம நண்டு வாங்கிட்டு இருக்க கேப்ல இன்னொரு போட்டு வந்தனால வேமா அங்கே போய் பார்க்கலாம், என்ன மீன் எதுவும் வித்தியாசமான மீன் எதுவும் வந்திருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு போனேன். அங்கே போனால் வழக்கம் போல் வந்த மீன் தான் வந்துருந்துச்சு. ஆனால் யாருமே மீனை வாங்கலை. அதனால அவங்க ஃபிஷர்மேன் வந்து, நீங்கள்லாம் வாங்குற மாதிரி தெரியல, நான் போய் ஏலத்தில் போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு பாக்ஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. நானும் சரி ரைட்டு, ஏலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், இங்கே இருக்கிறத காட்டியும் அங்கே வாங்குறது லாபமா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் நானும் கிளம்பிட்டேன். வாங்க நம்மளும் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நல்ல 500 4500 550 650 700 750 800 850 900 950 5000 5000 5050 5100 5150 5200 5250 5250 300 350 5450 5450 5450 5500 5550 600 5650 5700 5700 750 800 5850 5850 5850 இது என்ன மீன்? ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. இந்த இங்கிட்ட இருக்க எந்த மீன்? என்ன மீன்? பண்ணா மீனா? பண்ணா கருவாடுமாங்கல? பண்ணா கருவாடுமாங்கல? ஆஹா, நல்ல நாள். 2000 2050 2100 2250 2250 2250 பாறை கிடக்கு. இதுல ஒரு பாறை வெலை மீன் கொஞ்சம் வித்தியாசமா ரகம் இருக்கனால கொஞ்சம் விலை போகும்னு நினைக்கிறேன். இதுல ஒரு கண்ணாடி பாறை கிடக்கு பாருங்க, சின்னதா குட்டியா. 3400 3450 3500 550 550 600 3800 3800 850 850 900 900 4000 4000 4000 4050 4050 100 4150 4150 4200 4200 4200 4200 4200 250 250 4300 4300 4300 4300 4300 4300
இரநூத்தம்பது, முந்நூறுபா, 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 முந்நூறுபா. பாட்டிமா எவ்வளோ அடிச்சு பேசுறாங்க. 200 ரூபாய்க்கு நின்று கடைசியில் 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு வராங்க. சாமத்தியம். ஆயிரத்தி அறுநூறு, ஆயிரத்தி அறுநூத்தம்பது, ஆயிரத்தி அறுநூத்தம்பது, ஆயிரத்தி அறுநூத்தம்பது, ஆயிரத்தி அறுநூத்தம்பது, எழுநூறு, எழுநூறு, ஆயிரத்தி எழுநூத்தம்பது, எழுநூத்தம்பது, ஆயிரத்தி எழுநூத்தம்பது, ஆயிரத்தி எழுநூத்தம்பது, ஆயிரத்தி எழுநூத்தம்பது, ஆயிரத்தி எழுநூத்தம்பது. 1700 தூக்கி குடியா மதா இது இந்த ஆளா? ஆத்தியாரா? இங்க தண்ணி இருக்கு அந்த இதுவா? சரி சரி. இந்த நம்ம பல்லுபட்டு ரத்தம் ஊட்டுது. 800 ரூபாயா? பரவாயில்ல. இல்லை நான் மார்க்கெட்டில் வாங்கணும்னா எப்படி 2000 ரூபா போட்டுருவாங்க.